ஒரு பிள்ளை என்ன தவறு செய்தாலும் சரி, ஒரு பிள்ளை என்ன தவறுகள் தனக்கே துரோகம் செய்தாலும் சரி, தந்தை எந்த நேரத்திலேயும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அதற்கும் முன்னுதாரணம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலேயே இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கிணத்துல தூக்கி போட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாம போயிட்டாரு. தனக்கு பிரியமான அந்த மகனை தொலைத்து விட்ட கவலையில யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஊரில் பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. பக்கத்து எகிப்து தேசத்துக்கு ஆட்சியாளர் நிறைய மக்களுக்கு உதவி செய்கிறார். எகிப்து தேசத்தினுடைய ஆட்சியாளர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிறைய மக்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை கேள்விப்பட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைங்க அந்த 11 பேரும் மிஸ்ர் தேசத்துக்கு இந்த பலஸ்தீன்ல இருந்து மிஸ்ர் தேசத்துக்கு பயணம் போறாங்க. எதுக்கு? பஞ்சத்துக்கு ஏதாவது தானியம் வாங்கிட்டு வரலான்னு போறாங்க. இவங்க போற இடம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்கன்றதுதான் தெரியாது. அப்ப பயணம் சொல்றதுக்காக வேண்டி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அந்த 11 பிள்ளைங்களும் பயணம் சொல்றதுக்காக வேண்டி தனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க. தான் பிரியப்பட்ட அந்த மகனை இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தான் பிரியப்பட்ட அந்த மகனை இந்த மாதிரி கிணத்துல தூக்கி போட்டு வந்துட்டாங்க. தன்னுடைய பிரியமான மகனுக்கு நிறைய துரோகம் செய்தவங்க அத்தாட்ட அத்தா இந்த மாதிரி பஞ்சத்துக்காக வேண்டி தானியம் வாங்குறதுக்கு எகிப்து தேசத்துக்கு போறோம், நீங்க துவா செய்யுங்கன்னு சொல்லும் போது இவ்வளவு கெடுதல் செய்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா புனைய லா ததுகுல் மின் பாபின் வாஹிதின் வதுகுலு மின் அப்வாபின் முத்தஃபர்ரிகா. 11 பிள்ளைகளுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, போகும்போதுப்பா எல்லா பேரும் போய் ஒரே வாசல்ல நுழையாதீங்கப்பா, உங்க மேல கந்திஷ்டி விழுந்துரும், அதனால நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு நுழைங்கன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைகளின் மீது இருக்கக்கூடிய கவலை, அக்கறை.